ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரஞ்சிதம்மாவுக்கு வந்து பர்த்டே. இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா February 22. இன்றைக்கி வந்து மாமாவுக்கு வந்து பிறந்த நாள். சரி, இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலான்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தா, ஆனால் எங்களுக்கு அது அப்படியே மாற்று கருத்தாயிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி வளகாப்பு, ஃபஸ்ட்டு பால் காய்ச்சறது, வளகாப்பு, 2 கல்யாணம், அதனால் போகணும். அது இல்லாமல் என்னென்னா பரமேசித்திக்கு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷனு, அதனால் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நேற்று தான் வந்து February 21 தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. திடீர்னு கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு, சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசாகனை போய் காமிக்கணுன்றதுக்காகவே காலைல நான் வந்து 8 மணிக்கே போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். திரும்பி அதனால தான் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி 3 மணிக்கு தான் ஆப்ரேஷன் முடித்து வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக வந்தாங்க. திடீர்னு எங்களுக்கு ஒரு பயம் ஊற்றிட்டாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அப்படின்னு. அது என்ன ஏன் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் அப்புறம் திரும்பி நல்லா இருந்தாங்க. அப்புறம் ஐசியூக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் விசாகனை போய் காமிச்சிட்டு பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு ஒரு இது. அதனால் இந்த கல்யாணத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே சித்தியை போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் காலையிலேருந்து நான் விலாகாக எடுக்கிறேன். காலையிலே வந்து டீ போட்டாச்சு. எங்கள் பெரியம்மா வந்து இன்றைக்கி எங்கள் அம்மாச்சி ஊரில் வந்து ஒரு கல்யாணம், எங்கள் அம்மாச்சி ஊரில் வந்து ஒரு கல்யாணம், அதுக்காக நாங்கள் போகிறோம். அதுக்காக பெரியம்மாவும் வந்து அம்மாச்சி ஊர் தான் இல்லையா, அதனால் அம்மாச்சிக்கு வந்து சொந்தக்காரவங்க, பெரியம்மாவுக்கு வந்து சொந்தக்காரவங்க, அதனால் வர முடியலன்னு மொய் போட கொடுத்துருக்காங்க. அதனால் காலையிலே டீ போட்டாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். என்னென்னா இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே வந்து மாட்டு வண்டி ரேஸ் வைக்கிறாங்க. எதுக்குன்னா விஜயகாந்த் நினைவாக இந்த மாட்டு வண்டி ரேஸ் வைக்கிறாங்களாம். அதனால் விசாகன்ட்ட சும்மா தூங்கிட்டு இருக்கன்ட்ட மாடு பக்கம் போகலாமான்னு கேட்ட உடனே முழிச்சிட்டான். அதனால் அவனையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு நின்றேன். அப்போ வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தேன், வீடியோ எடுக்காமல் ஃபோனை வந்து வச்சுட்டு போயிட்டேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ரிட்டன் வரும், நான் அப்போ போய் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டீ போட்டுட்ருக்கேன். இந்த ரஞ்சிதம்மா வந்துடுவாருன்னு பார்க்குறேன். இல்லை பெரியம்மா அப்படின்ட்டு பார்க்குறேன், இன்னும் காணோம் அவரை. இப்போ அப்படியே பெரியப்பாக்கு பெரியம்மாவுக்கு பஸ்ஸா இங்கே ஒரு நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷனு, மொத்தம் 3 ஃபங்க்ஷன் ஊருக்குள்ளேயே. வளகாப்பு, பால் காய்ச்சறது, கல்யாணம். வந்து பெரியம்மா திடீர்னு வந்துட்டாங்களா, அதனால் டீ கொஞ்சம் பத்தலை. பெரிய படத்துங்க பரவாயில்ல குடி, நீ குடி பெரியம்மாவு. இது வந்து ரஞ்சிதம்மாவுக்கு எதுங்க கொடுக்கலாம். இப்படி வேற உட்காந்தா ரஞ்சிதம்மா சுத்தர தெரியாதே. போட்டோ எடுக்கிறனால இங்கிட்டு சொல்லி விடுறேன்னு எதையோ சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த்டே மாமா. நன்றிகள் பல. எப்படி சொல்லி விடுது பாரு. ஹலோ. ஆமால காலையிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாட்டோ ஒத்த மாடியா, சூப்பர். ஓ, மாட்டு வண்டி கையில் எடுத்துகிட்டு போகிறான். முன்னாடி நிறைய போச்சு, ஆனால் அந்த மாட்டு வண்டிங்களே இல்லை போல். இப்போ இதில் ஒத்த மாட்டு வண்டி போகுது. ஒரு மாடு போல. மாடு போய் பாருங்கள், காலையிலேருந்து 2 ரவுண்டு போயிடுச்சு மாடு. எங்கிட்டு போயிட்டு நான் ரிட்டன் வரப்போகுதுன்னு தெரில. அது வரைக்கும் திரும்பி வெயிட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு இங்கிட்டு இன்னொரு அந்த ரேஸ் முடிகிற வரைக்கும் 10 மணிக்கு இந்த சைடு பஸ்ஸு எதுவுமே வராது. அந்த வண்டி வந்து மாட்டு வண்டி கூட போகிற வண்டி மட்டும் தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வண்டியே கிடையாது.
பாருங்கள் தோரோடு எப்படி தேஞ்சு போயிடுச்சுன்னு. ரஞ்சிதாமாவுக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன். நிஜமாலுமே அவருக்கு தெரியாது. நான் அண்ணி வீட்டில் இருந்தபோது நான் போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க அந்த ட்ரெஸ்ஸை போய் கொடுக்கலாம். என்ன தெரியாது வச்சுருக்கேன் பாருங்கள் ட்ரெஸ்ஸை. இதுக்குள்ளார வச்சுருக்கேன் வச்சு இதுக்குள்ளார போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நேற்று துணி துவைச்சது எடுத்து அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா 1 வீக்காகவே ஃபங்க்ஷன். போன வருஷம் வந்து நான் காப்பு வாங்கி கொடுத்தேன். இந்த வருஷம் வந்து நான் கம்மியாக தான் காசு எடுத்திருந்தனால ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் வந்து 850 ரூபான்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பார்ப்போம். டீ குடிச்சதை வந்து எடுத்து வைக்கல நான். சரிப்பா ஜீவியில் நிற்க மாட்டானாங்க. ஹாப்பி பர்த்டே ரஞ்சிதம்மா. பேம்பஸ் இருக்கு, எடுத்து வச்சுக்கோ. என்ன பேம்பஸ்? சட்டை. ஏய் எப்போ வாங்கினது? ஒரு காலத்தில் வாங்கினேன் மாமா நான். ஒரு காலத்தில் சூப்பரு. சொல்லியா? இது வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் இது வந்து நான் வந்து அண்ணி வீட்டில் இருக்கும்போது வந்து நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் நவநீதாவில் பார்த்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். ரஞ்சிதம்மா ஒரு நாள் சொல்லியிருந்தார் இந்த ஸ்டோன் வச்ச ட்ரெஸ் போடணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரா, அதனால் ஸ்டோன் வச்சதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். ரேட்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னமோ ஸ்டோன் கீழே கொட்டிடுற மாதிரியே ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் திரும்பி ரிட்டன் வந்தேன். இது நல்லா இருந்துச்சின்னு எனக்கு இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கிளாத்தில் பெருசாக ரஞ்சிதம்மாட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இதை எடுத்துட்டேன். எனக்கு பின்னாடி இருக்கவங்க என்னென்னா அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க என்னென்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை கீழே வச்சா அவங்க செலக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்க பேசுகிறப்ப ஐயோ அந்த சட்டையை கீழே வச்சா அவ்வளோதான் அந்த சட்டை, இதுக்கப்புறம் நமக்கு நல்ல நாள்லே சேலையே எடுக்க போனாவே ரஞ்சிதம்மா தான் எடுப்பார், அதனால நம்ம தேட வேணாம்னு சொல்லிட்டு உடனே இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டஃப்பான நாளாகவே போயிடுச்சு. காலைல கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கிளம்பிட்டோம். தலையெல்லாம் சீவிட்டு பூ வைக்க போகிற நேரத்தில் வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா எங்கள் அண்ணி ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே போல. நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தவங்க எப்படி இறந்தாங்கன்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் இருந்திருக்கும் போல். அப்புறம் திரும்பி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னனால என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. அப்படியே டோட்டலாக பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி ரஞ்சிதம்மாவுக்கு வந்து கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அங்கிட்டு பரமேஷ் சித்தி வீட்லேயும் யாரும் இல்லை, 2 தம்பிங்களும் அங்கே இருக்காங்களா. அப்புறம் இங்கிட்ட உள்ள தம்பிங்களாம் எல்லாம் இந்த டெத்தில் பிஸியாக இருக்கனால யாரையும் வந்து இதால் இது பண்ண முடியாது. அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே. இல்லையா இன்னும் கொஞ்சம் எல்லோரும் வந்தோடனே 2 நாளில் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா இவளுக்கு எல்லாமே வந்து எப்போவுமே ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஒன்று அக்கா என்ன பிடிக்கும், சித்தி என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ரஞ்சிதம்மாக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. கடைசியிலனா இவர் மாமா வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இவளுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காளுங்கன்னு தலை எடுத்துருவாங்க. நான் வந்து கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், வெட்டலான்னு சொல்லி சொன்னாளுங்க. இங்கே நம்ம அண்ணி எங்கே இருக்காங்கன்னா நம்ம இருக்க வீட்டிலேருந்து இறங்கி வரும்போது கோயில் பக்கத்தில் இருக்காங்க. அண்ணி மூடு ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன். இப்போ தரேன். ரஞ்சிதம்மாக்காவை கேக் வாங்கியிருக்காளுங்க. க்ளீன் சாக்லேட் இருக்கு. இருங்க காட்டுறேன். மாமா கேக் கேட்டவாங்க. கேக் லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுங்க கேக்கை. ரஞ்சிதம்மாக்கு இன்னைக்கு என்னன்னு தெரில, ஒரே தலைவலி காய்ச்ச வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அங்கே டெத்தில் போய் உட்காந்துட்டு இப்போ தான் வந்து திரும்பவும் குளித்ததுனால கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அதனால் இப்போ வந்து கேக் கட்ட போகிறாரு. சாரி மாமா, இந்த வருஷம் பெருசாக செய்ய முடியல, அடுத்த வருஷம் செஞ்சிடலாம் மாமா. அப்புறமா செஞ்சுக்கலாம் எல்லோரும் வந்தோன்னே. கேக் கட்டுங்க. கை தட்டு விசாகன் அப்பா காபி படுத்து. டின்னு சாக்லேட் வச்சிருக்கீங்களா?
நல்லா இருக்கும், சாக்லேட் வராது. எல்லாம் டபால்னு போட்டுரும். கட்டியா இருக்கு சாக்லேட். என்ன சாப்பிடுவோம்? அது வாய போங்க. நன்றி இவங்க எல்லாருக்கும். நானே ஊத்துக்கிறேன். எல்லாருக்கும் நன்றிகள். எப்போவுமே நம்ம வீட்டில் இப்போல்லாம் என்னென்னா விசாகனை சுற்றி எனி டைம்ஸ் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாளுங்க. நான் ஏதாவது வேலை பார்த்தேன்னா அக்கா நான் தூக்கிட்டு போகிறேங்க்கா, அக்கா நான் வச்சுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்பவும் வச்சுக்குவாளுங்க. கத்தி கூட போதும், வெட்டியாச்சு அவ்வளோதான். வெட்டியாச்சு போதும். கத்தி விடு, எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. கத்தியை வச்சுருங்க. தேங்க்யூ. எனக்கு போனாம எனக்கு விட்டுறாங்களாம். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நன்றிகள் பல. இந்த வருஷம் 5 முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பாய்.